தள்ளாங் தள்ளாங் திம்மி திம்மி தத்தி கிட்ட திம்மி கிட்ட தள்ளாங் திம்மி கிட்ட தள்ளாங் தள்ளாங் தள்ளாங். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. திம்மி திம்மி தத்தி கிட்ட திம்மி கிட்ட தள்ளாங் திம்மி கிட்ட தள்ளாங் 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 திம்மி திம்மி தத்தி கிட்ட திம்மி கிட்ட தள்ளாங் திம்மி கிட்ட தள்ளாங் 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 திம்மி திம்மி தத்தி கிட்ட.
आनन्दं तनं 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 आनन्दम् अनन्तं तनं 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 अनन्तम् आनन्दं तनं 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 आनन्दम् अनन्तं तनं 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 ஓமகுண்டத்து நறுணையால் மறையவர் வளர்த்த தீத்திரள்ளரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே மிண்டு மனத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மில் கொள்டும் ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் வசனமிக வேற்றி மறவாதே மனது துயராற்றில் உழலாதே இதை எந்நாட்டவர்க்கும் இறைவாவோன் தென்பிள்ளை வண்டினுள்ளாடி போற்றி இந்தனுக்கான முதவானாய் போற்றி ஆடக மதுரை கரசே போற்றி கூடல் இளங்கு குருமணி போற்றி ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் வெண்ணுருவானாய் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிரவையாதீனம் திருப்பெருந்திரு குருமகா சன்னிதானங்கள் ஆசியோடு பொற்சபை கலைக்கூடத்தின் குழந்தை செல்வங்கள் இனியா, வர்ஷா, ஸ்ரீவர்ஷினி இக்குழந்தை செல்வங்களின் இறை வழிபாட்டோடு சலங்கை வந்தன விழா இனிதே ஆரம்பமாகிறது. जय गणेश जय गणेश जय गणेश पाहि मां जय गणेश जय गणेश जय गणेश रक्ष मां जय गणेश जय गणेश जय गणेश पाहि मां जय गणेश जय गणेश जय गणेश रक्ष मां मुदाकरात् मोदकं सदा विमुक्तिसाधकं कलादरावदं सदं विलासिलोकरक्षकं
अनायकैकनायकं विनाशिदेवदैत्यकं नदासुभासुनाशकं नमामि तं विनायकम्। जय गणेश जय गणेश जय गणेश पाहि मां। जय गणेश जय गणेश जय गणेश रक्ष मां। जय गणेश जय गणेश जय गणेश पाहि मां। जय गणेश जय गणेश जय गणेश रक्ष मां। नदेदरादिभीकरं नवोदितार्गभास्वरं नमस्सुरारिनिर्जनं नदादिगाबदुद्धरं सुरेश्वरं निधीश्वरं गजेश्वरं गणेश्वरं महेश्वरं समाश्रये परात्परं निरन्तरम्। जय गणेश जय गणेश जय गणेश पाहि मां। जय गणेश जय गणेश जय गणेश रक्ष मां। जय गणेश जय गणेश जय गणेश पाहि मां। जय गणेश जय गणेश जय गणेश रक्ष मां। समस्तलोकशङ्करं निरस्तदैत्यकुञ्जरं धरेधरोदरं वरं वरेव वक्रमक्षरं कृपाकरं क्षमाकरं मुदाकरं यशस्करं मनस्करं नमस्कृतं नमस्करोमि भास्वरम्। जय गणेश जय गणेश जय गणेश पाहि मां। जय गणेश जय गणेश जय गणेश रक्ष मां। जय गणेश जय गणेश जय गणेश पाहि मां। जय गणेश जय गणेश जय गणेश रक्ष मां। अकिञ्चनातिमाजनं सिरन्दनोतिभाजनं पुरारिपूर्वनन्दनं सुरारिगर्वसर्वनं प्रपञ्चनाशभीषणं धनञ्जयादिभूषणं कपोलदानवारणं भजे पुराणवारणम्। जय गणेश जय गणेश जय गणेश पाहि मां। जय गणेश जय गणेश जय गणेश रक्ष मां। जय गणेश जय गणेश जय गणेश पाहि मां। जय गणेश जय गणेश जय गणेश रक्ष मां। नितान्तकान्तितन्तकान्तमन्तकान्तगात्मजम् अचिन्त्यरूपमन्तहीनमन्तराय कृन्दनं हृदन्तरे निरन्तरं वसन्तमेव योगिनां तमेव तं विचिन्तयामि सन्दनं। जय गणेश जय गणेश जय गणेश पाहि मां। जय गणेश जय गणेश जय गणेश रक्ष मां। जय गणेश जय गणेश जय गणेश पाहि मां। जय गणेश जय गणेश जय गणेश रक्ष मां। महागणेश पञ्चरत्नमादरेण योऽन्वहं प्रजल्पति प्रभादके हृदि स्मरं गणेश्वरम् अरोगतामदोषतां सुसारिथिं सुपुत्रदां समाहितायुरष्टभूमिमैति शोषिरात्। जय गणेश जय गणेश जय गणेश पाहि मां। जय गणेश जय गणेश जय गणेश रक्ष मां। जय गणेश जय गणेश जय गणेश पाहि मां। जय गणेश जय गणेश
जय गणेश रक्ष मां जय गणेश पाहि मां जय गणेश रक्ष मां வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமே ஆளென்னை கொண்டாய் போற்றி மீளாமே ஆளென்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளிதாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளிதாய் போற்றி ஓவாத சத்தத்தின் ஒளியே போற்றி ஓவாத சத்தத்தின் ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதம் ஆனாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதம் ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி ஓதாதே வேதம் முனானாய் போற்றி ஓதாதே வேதம் உணர்ந்தாய் போற்றி என்னா இலங்கைக்குள் தன்னை போற்றி என்னா இலங்கைக்குள் தன்னை போற்றி இறைவிரலால் வைத்துகந்த ஈஷா போற்றி இறைவிரலால் வைத்துகந்த ஈஷா போற்றி பன்னாரிசையின் சொல் கேட்டாய் போற்றி பன்னாரிசையின் சொல் கேட்டாய் போற்றி பண்டேயன் சிந்தை புகுந்தாய் போற்றி பண்டேயன் சிந்தை புகுந்தாய் போற்றி கண்ணாய் உலகுக்கு நின்றாய் போற்றி கண்ணாய் உலகுக்கு நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. அழகாக பாடிய குழந்தை செல்வங்களுக்கு வாழ்த்துக்கள். நமது உயிரோடு கலந்து உறவாடும் தெய்வம் வேலமுகத்து விநாயகனை முதற்கண் வணங்கி மகிழ்கிறோம். எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளாய் அனுதினமும் ஆனந்த நர்த்தனம் புரியும் ஆடல் வல்லான் அம்பலவாணரின் திருவடிகளையும் தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானையும் வணங்கி சிரவை ஆதீனம் திருப்பெருந்திரு குருமகா சன்னிதானங்களின் ஆசியோடு இந்நிகழ்ச்சியை இனிதே தொடங்குகிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். பரதநாட்டியம். பரதநாட்டியம் பார்ப்புகளும் பாரதத்தின் கருவூல சின்னமாய் தமிழ்நாட்டின் அருங்கலைகளின் தத்துவமாய் திகழ்வது, தொன்று தொட்டு இன்று வரை சிறப்புற்று விளங்குவது. பரதம், பரதநாட்டியம் என்ற சொல் வழக்கு பிற்காலத்தில் வந்தது. ஆனால் இக்கலை வடிவம் மிக பழமையானது. பழந்தமிழ் மக்கள் இக்கலை வடிவத்தை கூத்து என்று அழைத்தனர். இது பற்றி சங்க இலக்கியங்களில் பல குறிப்புகள் உள்ளன. புராணவியல் ரீதியாக பரத முனிவரால் உண்டாக்கப்பட்டதாகவும் அதனாலேயே பரதம் என்ற பெயர் வந்ததாகவும் கூறுவர். அதே வேளையில் பரதம் என்ற சொல் பா பாவம், ரா ராகம், தா தாளம்
என்ற மூன்றையும் குறித்து நிற்பதாகவும் கூறப்படுகிறது. எவ்வாறாயினும் பரதநாட்டியம் என்ற தற்போதைய பெயரே மிகவும் பொருத்தமானது. பரதநாட்டியம் என்னும் இக்கலை வடிவம் 2000 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தில் உருவானது. இது கூத்து, ஆடல், நாட்டியம், சின்னமேளம், சதிர் என பல பெயர்களில் இக்கலை வடிவம் அழைக்கப்பட்டது. கூத்தர் பிரான், கூத்தாண்டவர், கூத்தரசன் என்று கூத்தின் பெயராலேயே ஆடவல்லானை பெயரிட்டு அழைக்கின்றோம். நாட்டிய சாஸ்திரம், கூத்த நூல், அபிநய தர்ப்பணம் போன்ற நாட்டிய நூல்கள் நாட்டிய கலையை முழுமையாக விளக்குகின்றன. இதனைத் தொடர்ந்து ஆடற்கலையின் மகுடமாக சிலப்பதிகாரம் காணப்படுகிறது. இந்நூலில் நடனம், நடன பயிற்சி, நடனம் ஆடுபவர், கற்றுக் கொடுக்கும் ஆசான், நடன சாஸ்திர அறிவு, வாய்ப்பாட்டு இசை, வாத்திய இசை, அரங்கேற்றம், அரங்கம், அணிகலன்கள் என அனைத்து நிலைகளையும் தெளிவாக விளக்குகிறது. இன்றைய நடனத்திற்குரிய 4 வித பாவங்களையும் அன்றே சிலப்பதிகாரம் விரிவாக விளக்குகிறது. இத்தகைய சிறப்புமிக்க பரதக்கலை 3 ஆடல் முறைகளை கொண்டது. அவை நிருத்தம், நிருத்தியம், நாட்டியம் என்பனவாகும். நிருத்தம் இது கருத்து எதுவும் வெளிப்படுத்தாமல் ஆடும் ஆடல் முறை. மகிழ்ச்சி சுவை ஒன்றையே வெளிக்காட்டும் அடவுகள் இந்த ஆடல் வகையில் மிக இன்றியமையாதது. தூய நடனம், அதாவது சுத்த நிருத்தம், தமிழில் சொக்கம் என்று அழைக்கப்படுகிறது. சிவன் நிருத்தத்தில் வல்லவர். எனவே நிருத்தம் என்னும் சொக்கத்தை ஆடியதால் சொக்கநாதர் என்று அழைக்கிறோம். 2வது நடனக்கூறு நிருத்தியம். இது நிருத்த முறையோடு கூடிய பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தும் ஆடல் முறை. கண்களாலும் முகத்தாலும் கை முத்திரைகளாலும் உள்ளத்து உணர்வுகளை வெளிக்காட்டும் ஆடல் முறை. இதில் சிறப்பிடம் பெறும் பரதநாட்டியத்தில் சப்தம், பதவர்ணம் ஆகிய நிகழ்ச்சிகள் நிறுத்திய வகைகளை சார்ந்தன. 3வது நடனக்கூறு நாட்டியம். இது கதையை தழுவி வரும் ஆடல் முறை. கதையில் வெவ்வேறு கதாபாத்திரங்கள் அபிநயம் செய்து ஆடப்பெறும். ஒருவரே வெவ்வேறு கதாபாத்திரங்களாக அபிநயம் செய்வர். பலர் சேர்ந்து பல்வேறு கதாபாத்திரங்களை சித்தரிக்கும் ஆடுவர். குறவஞ்சி நாட்டியம், நாட்டிய நாடகங்கள் இவ்வகையை சார்ந்தன. பரதக்கலையை பயிலும் போது இம்முறைப்படியே பயிற்றுவிப்பர். இது பரதம் கற்கும் மாணவி படிப்படியாக பயிற்சி பெறுவதோடு உடலும் உள்ளமும் ஒருநிலைப்படுத்தும் விதமாக அமைகின்றது. ஆடல் நுணுக்கங்களை கூறும் சிலப்பதிகாரத்தில் ஆடல் மடந்தை மாதவி நல்லாள் ஆடல் பாடல் அழகு என்னும் முத்திறத்தாலும் குறைவின்றி ஆடல் நிறைவு பெற்றாள். தனது 5 வயதில் நடனத்தை கற்க தொடங்கி தனது 12வது வயதில் சோழ மன்னன் அவையில் திறம்பட ஆடினாள் என்று அரங்கேற்றுக்காதை கூறுகிறது. அரங்கேற்றத்திற்கு முன்பு ஒரு மாணவி சில வருடங்கள் நடனம் கற்ற பின்பு தாளம் உணர்ந்து ஆடத் தயாராகும் போது முதலாக தனக்கு நாட்டியம் கற்றுத்தந்த குருவின் கரங்களால் சலங்கையை பெற்று சலங்கையை வணங்கி சிறு மேடையில் ஆடல் வல்லானுக்கு அர்ப்பணித்து ஆடும் நிகழ்ச்சியே சலங்கை பூஜை ஆகும். அந்த வகையில் சலங்கை அணிதல் என்பது பரதக்கலையின் முதற்படி எனலாம். பொற்சபை நடனப்பள்ளியில் மாணவர்கள் முதலில் அனைத்து அடவுகளையும் ஐயமர கற்று தேர வேண்டும். அதன் பின்னர் 5 நடன உருப்படிகள் கற்றுத்தரப்படும். இதில் குறைந்தது 2ற்கு தனியாக ஆடும் திறனை வளர்த்து கொண்ட பின்னரே சலங்கை பூஜைக்கு தயாராகின்றார்கள். சலங்கை என்பது வரி வரியாக 50 முதல் 100 அழகிய சிறு வெண்கல மணிகள் கோர்த்து கட்டப்பட்ட சதங்கைகள் ஆடலின் நுட்பமான தாள வேறுபாடுகளை தெளிவாக ஒலித்து காட்ட இன்றியமையாதது அணியப்படும் அணிகலனாகும். அப்படிப்பட்ட கலைநயம் மிக்க சலங்கையை சற்று முன்னர் குருமகா சன்னிதானம் மற்றும் குருவிடம் இருந்து வணங்கி பெற்றுக்கொண்டார் செல்வி சே. புவனேஸ்வரி. சலங்கை வந்தன விழா காணும் செல்வி புவனேஸ்வரி பல துறைகளில் சிறந்து விளங்குபவர். இவரை பற்றிய சிறு அறிமுகம். திரு செந்தில்குமரன் கௌரி அவர்களின் புதல்வி சே. புவனேஸ்வரி PGV மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தற்போது 12ஆம் வகுப்பு பயிற்று வருகிறார். சிறு வயது முதலே
இறை வழிபாட்டிலும் சிவ சின்னங்களோடு சிவ வழிபாட்டிலும் பன்னிரு திருமுறைகளை ஓதுவதிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். மேலும் 11 வருட காலமாக பரதக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ளார். விளையாட்டுத் துறையில் கராத்தேயிலும் தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். ஓவியம் வரைதல், கைவினைப் பொருட்கள் தயாரிப்பு, சமையல் கலை என பல துறைகளிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ளார். மொத்தத்தில் செல்வி புவனேஸ்வரி தைரியமான, வலிமையான, அனைவராலும் நேசிக்கப்படும் ஒரு அற்புத குழந்தை. இவரின் குரு திருமதி நந்தினி செல்வராஜ் அவர்கள் ஆடல் வல்லானின் தில்லை சபையின் பெயரில் பொற்சபை என்னும் நடனப் பள்ளி 2014ஆம் ஆண்டு முதல் செவனே நடத்தி வருகின்றார். மாணவர்களுக்கு தெய்வீக பரதக்கலையை அர்ப்பணிப்பு உணர்வோடு நடத்தி வருகிறார். குரு நந்தினி செல்வராஜ் அவர்களை வணங்கி வரவேற்கிறோம். இன்றைய நாட்டிய நிகழ்வுக்கு தங்கள் இன்னிசையை நல்வுவர்கள் பாடற் திரு பவானி கிஷோர்குமார் அவர்கள், மிருதங்கம் திரு போலக்குடி நவீன் அவர்கள், வயலின் திரு பாலக்காடு NV சிவராமகிருஷ்ணன் அவர்கள். எங்கள் இசைக்குழுவை பணிவுடன் வரவேற்கிறோம். சலங்கை வந்தன விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் சிறவை ஆதீனம் சீர்வளர்சீர் மகா குருமகா சன்னிதானங்கள் மற்றும் இவ்வரங்கை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற ஆன்றோர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், குழந்தை செல்வங்கள் அனைவரையும் அன்போடு நடனமாட இருக்கும் மாணவ கண்மணி மற்றும் அவர்களின் பெற்றோர்களின் சார்பாக இனிதே வரவேற்கின்றோம். ரசிக பெருமக்களாகிய நீங்கள் பார்த்து ரசித்து கண்டுகளிக்க வேண்டும் என்பதற்காகவே இக்குழந்தை பல மாதங்களாக பரதக்கலையை பயிற்சி எடுத்து தகுதிப்படுத்தி கொண்டு உங்கள் முன் நடனமாட உள்ளார். அதை உள்வாங்கி ஒவ்வொரு நிகழ்வின் முடிவிலும் நீங்கள் வழங்கும் ஆசியும் பாராட்டும் அவளின் தனித்திறமையை மேன்மேலும் மெருகூட்டும். மேலும் ஓர் அன்பான வேண்டுகோள், தங்களுடைய கைபேசியை அமைதி நிலையில் வைத்திருக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்நிகழ்வு மிகச் சிறப்பாக நடைபெற வேண்டும் என பரம்பொருளை வணங்கி இறை வணக்கத்தோடு இவ்விழாவை இனிதே துவங்குகின்றோம். இப்பொழுது இக்குழந்தை செல்வத்தின் நாட்டிய அணிவகுப்பை காண்போம். முதலாக கண்டுகளிப்பது புஷ்பாஞ்சலி என்னும் கலை வடிவம். பழங்காலத்தில் கோயில் வழிபாட்டில் ஆடல் பெற்ற ஒரு வகை நடனம் புஷ்பாஞ்சலி ஆகும். இக்காலத்தில் நாட்டிய நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இந்நடனம் ஆடப்பெற்று வருகிறது. கைகளில் அதாவது சூட்சும மலர்களை ஏந்தியவாறு நாட்டிய அரங்கில் ஆடல் தெய்வமாகிய நடேச பெருமானை மலர்தூவி அஞ்சலி செய்து அதாவது வணங்கி நாட்டிய ஆசானையும் பக்க இசையாளரையும் வணங்கி கொண்டு நாட்டிய தாரகை புஷ்பாஞ்சலி ஆடுவாள். தீமைகளை ஒழித்து நல்லன காத்து ஆசிரியருக்கும் புகழ் சேர்த்து ஆசி வழங்கும்படி இறைவனை வேண்டுதல். ஆடுபவர் புஷ்ப முத்திரையுடன் ஆடுவர். அன்றேல் மலர்களை வைத்திருப்பது போன்ற பாவனையுடன் ஆடுவார். இப்பொழுது புஷ்பாஞ்சலி காண தயாராவோம். ராகம் கம்பீர நாட்டை, தாளம் ஆதி. நெஞ்சக்கனகல்லும் நிகழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சகரகானை பதம் பணிவா பஞ்சகரகானை பதம் பணிவா பஞ்சகரகானை பதம் பணிவா
தகதோடகதாம் தம் 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 திம் 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 தகதோடங்க தக்குத்தா தை தத்தோடகதாம் தம் 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 திம் 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 தகதோடங்க தக்குத்தா தை தத்தோடகதாம் தம் 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 திம் 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 தகதோடங்க தக்குத்தா தை தம் 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 திம் 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 தகதோடங்க தக்குத்தா தை தத்தோடகதாம் தம் 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 திம் 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 தகதோடங்க தக்குத்தா தை தி 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 தை திருகதக திருகதோக தங்க திருகதக திருகதோக தங்க திருகதோக தங்க தகதொங்க கிட்ட கிண்ண தொங்க தோதோ டகதா தோதி தோதி குத்தக்க தோதோ டகதா தோதி குத்த கிட்ட கிண்ண தொங்க தோதோ டகதா தோதி தோதி குத்தக்க தோதோ டகதா தோதி தாம் தாம் திம் 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 டகதோ டங்க தக்குத்தா தாம் தாம் திம் 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 தகதோடங்க தக்குத்தா தம் தோம் தத் தம் தோம் திம் தத் திம் தத் தம் தோம் தத் தம் தோம் திம் தத் திம் தத் தகிடது கிட்ட தொங்கிட்ட நம் கிட்ட தம் தாம் தாம் தக்கும் தத் தித்தை திக்குத்தரி தத்தா தரிக்கிட்ட தொம் தர்கட தித்தை திக்குத்தரி தத்தம் தரிக்கிட்ட தொம் தர்கட தை 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 தாகிட தித்தை தை தை தாகிட தை 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 தாகிட தித்தை தை தை தாகிட தீம் தகதெந்த தியா தாகதெந்த தாத்ரிகுதக தத்ரிகுதக தாத்ரிகுதக ஜகததிகிதம் தாத்ரிகுதக தத்ரிகுதக தாத்ரிகுதக ஜகததி தாத்ரிகுதக தத்ரிகுதக தாத்ரிகுதக ஜகததிகிதம் ஜெம் 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 கிட்டதக தத்தம் ஜெம் 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 கிட்டதக தம் தத்தின் தக்கம் தை தை தத்தம் தை 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 தத்தா ஜெக்கிட்டதக 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 ததிகிட்டதும் கிட்டதக 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 ததிகிட்டதும் ஜெக்கிட்டதக 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 ததிகிட்டதும் தாம் மூஷிகவாகனம் மோதகம் ஹஸ்தாம் சாமரம் கர்ணாம் விளம்பிதசூத்ரம் பாயாமனரூபம் மகேஸ்வர புத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே பாத நமஸ்தே மூஷிகவாகன மோதகஹஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்ரம் வாமன ரூப மகேஸ்வர புத்ரா விக்ன விநாயக பாத நமஸ்தே பாத நமஸ்தே நமஸ்தே தை தை தத்தம் தை தை தத்தம்
ஜெக்கிட்டதக 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 தரிகிட்டதும் ஜெக்கிட்டதக 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 தரிகிட்டதும் ஜெக்கிட்டதக 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 தரிகிட்டதும் தாம். அடுத்து வரும் கலை வடிவம் அலாரிப்பு. நாட்டிய அமைப்பிலும் இசை அமைப்பிலும் அலாரிப்பு தனித்தன்மை வாய்ந்தது. அலர் எனும் சொல்லிற்கு தமிழில் மலர்வது என்று பொருள்படும். அலாரிப்பு என்ற சொல்லை அலறு, அலரி, அலாரிப்பு, அலர்ப்பு என்று பல்வேறாக குறிப்பிடுவர். இக்கலை வடிவம் நடனமாடுபவர் தன் உடலை மலராக நினைத்து அதனை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்வது போல் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தலைக்கு மேலிருந்து அஞ்சலி ஹஸ்தத்தில் இருந்து ஆரம்பமாகும். தெய்வம், குரு, சபையோருக்கு வந்தனம் செலுத்தும் நிகழ்ச்சியாகவும் இது அமைந்துள்ளது. எவ்வித பாடல்களோ அபிநயங்களோ இன்றி ஆடப்படும் உருப்படியாகும். இது தூய நிறுத்த நடனமாகும். நட்டுவனார் துணை கொண்டு இவ் அசைவு செய்யப்படும். நடன கலைஞரின் உடலை இலகுவாக்க உதவும் அலாரிப்பு என்றால் உடலும் மனமும் மலர்தல் என்றும் பொருள்படும். அடுத்து வரும் நீண்ட நடனத்திற்கு உடலையும் மனதையும் தயார்படுத்துதல் என்றும் கூறலாம். சதுஸ்ர அலாரிப்புக்கு ஆட வருகிறார் செல்வி புவனேஸ்வரி. தத்தை ய தெய்யும் தத்த தாம் கிடத்தக தித்தை ய தெய்யும் தித்த தாம் கிடத்தக தத்தை ய தெய்யும் தத்த தாம் கிடத்தக தித்தை ய தெய்யும் தித்த தாம் கிடத்தக தத்தை ய தெய்யும் தத்த தாம் கிடத்தக தித்தை ய தெய்யும் தித்த தாம் கிடத்தக தாம் தித்தாம் கிட்டத்தக்கதை தத்தை கிட்டத்தக்கதாம் 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 தித்தாம் கிட்டத்தக்கதை தத்தை கிடதகதாம் திதாம் தே ததை தாம் 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 தித்தாம் கிட்டத்தக்கதை தத்தை கிட்டத்தக்கதாம் 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 திதாம் தே ததை தாம் 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 தித்தாம் கிட்டத்தக்கதை தத்தை கிட்டத்தக்கதாம் தித்தாம் கிட்டத்தக்கதை தத்தை கிட்டத்தக்கதாம் தித்தாம் கிட்டத்தக்கதை தத்தை கிட்டத்தக்கதாம் தித்தாம் கிட்டத்தக்கதை தத்தை கிட்டத்தக்கதாம் தித்தாம் கிட்டத்தக்கதை
தகதை தத்தை கிடதகதாம் திதாம் தே ததை தாம் 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 திதாம் தே ததை தாஹத ஜம் தரிதா ஜம் தரி ஜக தரிதை ததிங்கின தோம் தக்க ததிங்கின தோம் தகதிகு ததிங்கின தோம் தாம் தித் தாம் திகுட்டக 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 தலாங்கு தோம் தத்தரி தோம் தத்தை ய தெய்யும் தத்ததாம் கிடதக தத்தை ய தெய்யும் தித்ததாம் கிடதக தத்தை ய தெய்யும் தத்ததாம் கிடதக தத்தை ய தெய்யும் தித்ததாம் கிடதக தாம். தொடர்வது வசந்தா ஜதீஸ்வரம். நாட்டியத்திற்கென்றே தோன்றிய இசை வடிவங்களில் ஜதீஸ்வரம் ஒன்றாகும். சொற்கட்டுகளாகிய ஜதி கோர்வைகளாலும் சுரக்கோர்வைகளாலும் இந்த உருப்படி அமைவதால் இது ஜதீஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. மொழி கலவாத இந்த உருப்படியில் ஆடல் நிறுத்த வகைக்குரியது. பொதுமக்களின் முன்னிலையில் ஆடும் ஓர் அரங்க கலையாக ஆக்கி தந்த பெருமைக்கு உரியவர்கள். மராத்திய மன்னர்கள் காலத்தில் வாழ்ந்த இசை சகோதரர்கள் சிவநெறியில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்தனர். தஞ்சை பெரிய கோயிலிலும் அரசவையிலும் இசைப்பணியும் நாட்டியப்பணியும் செய்தனர். சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசாமி தீட்சிதரிடம் இவர்கள் குருகுல வாசத்தில் இசையை கற்றனர் என்பர். அலாரிப்பு, ஜதீஸ்வரம், சப்தம், வர்ணம், பதம், ராகமாளிகை, தில்லானா என்ற வகைகளில் நாட்டிய கலைக்கு ஒரு புது பொலிவை இவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தனர். இசை மற்றும் நடனத்தில் இவர்கள் கண்ட புதுமையை வியந்த முத்துசாமி தீட்சிதர் சங்கீதத்திற்கு புரந்தரதாசர் வழிகாட்டி, நாட்டியத்திற்கு என் மாணவர்கள் வழிகாட்டி என்று மனமாற பாராட்டினார். வடிவேலு பரதநாட்டிய கலையிலும் இசையிலும் ஒப்பற்ற நிபுணர். இவரே வயலினை கருநாடக சங்கீதத்திற்கு முதலில் பயன்படுத்தி இன்று அதை பிரதான துணை இசைக்கருவி என்று பெருமைப்படும்படி செய்தவர். மாலையில் பாடுவதற்கு ஏற்ற ராகம் வசந்தா மங்களகரமான ராகமாகவும் கருதப்படுகிறது. இம்மாலை பொழுதை இனிமையாக்க வசந்தா ராகத்தில் ரூபக தாளத்தில் வசந்தா ஜதீஸ்வரம் ஆட வருகின்றார் செல்வி புவனேஸ்வரி. தலாங்குதோம் தரிகிட தகதானதனம் தரிதா தகுந்தரி குகுந்தரி கிட தகதனதனம் தரிதை தகுந்தரி குகுந்தரி கிட தகதானதனம் தரிதா ததனதனம் தரிதை தானதனம் ததனதனம் தனம் தினம் கஜம் கருந்தா தக்கத்தி குக்குடதோ தரிகடதோம் கை தக்கத்தி குக்குடதோ தரிகடதோம் தா தக்கத்தி குக்குடதோ தரிகடதோம் சா சா நிதா மகா ரிசா நீ சகா மத நித சா
sa ni da ma ga re re sa re ni sa ga ma da ni da sa re sa ni sa da ma da ni da sa sa ni da ma ga re sa ni sa da ma da ni da sa ni da ma ga ma ni da ma ga re sa da ni sa ga ma da sa re ni sa da ni ma da ga ma da ni sa re sa ni da ma ga ni da ma ga re sa ni sa ga ma da ni sa re ni sa da ni ma da ga ma da ni sa sa ni da ma ga re ni sa ga ma da ni da sa gari ma ga ni da ga ma da sa ni ni da da ma ga ma da ni da ga ni sa ni da ni da ma da ni sa sa ni da ma ga ni sa ni sa ga ma da ni da sa ni da ga ni sa
நீ சக நீ சக நீ சகா. அடுத்து வரும் கலை வடிவம் சப்தம். ஒரு நடன நிகழ்ச்சியில் முதலில் பாவம் அதாவது அபிநயத்தை அறிமுகப்படுத்தும் உருப்படி இதுவாகும். சப்தம் என்றால் சொல் என்று பொருள். சப்தத்தில் அர்த்தம் நிறைந்த சாகித்யமும் சிறு ஜதி கோர்வைகளும் இணைந்து வரும். சப்தம் என்ற சொல்லுக்கு சிறப்பு பொருள் உண்டு. அதாவது தெய்வத்தினை புகழ்ந்து பாடுதல் என பொருள்படும். பழங்காலத்தில் மன்னர்கள் செல்வந்தர்கள் போற்றி புகழ்வதாக சப்தம் அமைந்திருந்தது. இன்றைய காலத்தில் இறைவனை மட்டும் புகழ்ந்து ஆடும் உருப்படியாக உள்ளது. இன்றைய சப்தம் தில்லை அம்பலம். இதை இயற்றியவர் தஞ்சாவூர் அருணாச்சலம் பிள்ளை அவர்கள். சிதம்பரத்தை தில்லை அம்பலம் என்பர். ஒரு காலத்தில் தில்லை மரங்கள் அதிகமாக சூழ்ந்து இருந்ததால் தில்லைவனம் என அழைக்கப்பட்டது. அம்பலம் என்றால் கோயில். தில்லை வனத்தில் அமைந்த கோயில் என்பதால் தில்லையம்பலம். இங்கு ஆட்சி புரிபவர் எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளாய் அனுதினமும் ஆனந்த நர்த்தனத்தால் இந்த அகிலத்தையே அசைத்து கொண்டிருக்கின்ற அம்பலவாணர். தில்லை அம்பலம் என்னும் இப்பாடலில் தலைவி தன் தோழியிடம் தில்லையில் நடனம் செய்யும் சிவபெருமான் எப்பொழுது தன் எல்லையற்ற காதலை அறிவாரோ தன்னிடம் வருவாரோ என்று கேட்கிறாள். அவரின் அற்புத நடனம் தன்னை ஆட்கொள்வதாக தோழியிடம் தலைவி புலம்புகிறாள். சப்தத்தில் இன்றைய நாயகனாக தில்லை நாயகன் ஆடல் வல்லான் வலம் வருகிறார். சப்தம் தில்லையம்பலம். ராகம் ராகமாலிகா. தாளம் மிஸ்ர சாபு. இயற்றியவர் தஞ்சாவூர் அருணாச்சலம் பிள்ளை அவர்கள். ததயதை ததத ததயதை ததத ததயதையும் ததத கலங்குதும் தரிகினதும் ததனதும் தனதஜனு ஜனுதினி ஓம் தனகின ததிமி விதரிதாதை ததத ததனதனலஜனு ஜனுதினி தோம் தனகின ததிமி விதரிதாதை ததத தில்லையம்பலம் தன்னிலே நடம் செய்திடும் நடராஜன் எல்லையற்ற காதலினை எப்போதானறிவாரோடி தில்லையம்பலம் தன்னிலே நடம் செய்திடும் நடராஜன் எல்லையற்ற காதல் நெஞ்சினை எப்போதானறிவாரோடி தில்லை அம்பலம் தன்னிலே நடம் செய்திடும் நடராஜன் எல்லையற்ற காதல் எப்போதானறிவாரோடி சகி இங்குதான் வருவாரோடி தில்லையம்பலம் தன்னிலே நடம் செய்திடும் நடராஜன் எல்லையற்ற காதலினை எப்போதானறிவாரோடி இங்குதான் வருவாரோடி சகி
ததிங்கினதோ ததன தந்தன தஜனு ஜனு திமித தித கற்பனைக்கும் எட்டிடாவுய ககனத்தின் நின்று ஆடிடும் அற்புத நடம் வைஞ்சினில் என்னை ஆட்டி வைப்பதும் ஏனோடி கற்பனைக்கும் கற்பனைக்கும் எட்டிடாவுய ககனத்தில் நின்று ஆடிடும் அற்புத நெஞ்சினில் என்னை ஆட்டி வைப்பதும் ஏனோடு சகி ஆவி சோர்வதும் ஏனோடி சோர்வதும் ஏனோடி சகி ஆவி சோர்வதும் ஏனோடி சகி ஆவி சோர்வதும் ஏனோடி தளங்கு கொண்டதில் ததன தந்தன தஜனு ஜனு திமிரோங்கனக்கின ததிம் திமி தரிதா சொப்பனத்தில் கண்ட தெய்வம் சுந்தநாயகனாவார் அற்பபேதையில் ஆசையம் வளத்தாடுவோம் உள்ளத்தே சொப்பனத்தில் கண்ட தெய்வம் சொந்த நாயகன் ஆவரோ அற்பவேதையின் ஆசையம் பலத்தாடுவோம் உள்ளத்தேருவோம் சொப்பனத்தில் கண்ட தெய்வம் சொந்த நாயகனாவரோ அற்பவேதையின் ஆசையம் பலத்தாடுவோம் உள்ளத்தேருமோ சகிவாடும் என் உள்ளம் தேருமோ சகிவாடும் என் உள்ளம் தேருமோ சகிவாடும் என் உள்ளம் தேருமோ ததிங்கினதும் ததன தந்தன தஜனு ஜனு திமித தோந்தன கினதா தாந்தி தாந்தினி தீந்தி தோம் என தாளம் மேளம் முடங்கிட ஆடுவோம் உள்ளதாறு கூரடி தாந்தி தாந்தினி தீந்தி தோம் என தாளம் மேளம் முடங்கிட அத்தன் உள்ள தாடுவோம் இங்கு ஆவலாய் வருவாரோடி தாந்தே தாந்தினி தீந்தி தோம் என தாளம் மேளம் முடங்கிட அத்தன் உள்ள தாடுவோம் இங்கு ஆவலாய் வருவாரோடி சகி ஆறுதல் மொழி கூறடி சகி ஆறுதல் மொழி கூறடி சகி ஆறுதல் மொழி கூறடி சகி ஆறுதல் மொழி கூறடி தளங்கு தோம் தருகினதும் தத்தின்னம் தரி
தகதினம் தரிகிட தக தக ததிகினதும் தகததிகினதும் தகததிகினதும் மாறுதல் மொழி கூறடே சகியாறுதல் மொழி கூறடே ஆறுதல் மொழி கூறடே போற்றுதலுக்குரிய சிறப்பு விருந்தினர் திருப்பெருந்திரு சிரவை ஆதீனம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களை வருக வருக என பணிவோடு வரவேற்கிறோம். அடுத்து வரும் கலை வடிவம் கீர்த்தனை. பரதநாட்டியத்தில் ஜதீஸ்வரம், வர்ணம், பதம், தில்லானா என்ற இசை வகைகளில் பெயரால் நாட்டிய உருப்படிகள் அமைவது போல் கீர்த்தனை என்ற பெயரால் வரும் உருப்படி வகை உள்ளது. நிகழ்ச்சிகளில் காதற்சுவைக்கு பதம் என்னும் உருப்படிக்கும் அபிநயம் செய்வது போல் பக்தி சுவைக்கு கீர்த்தனைக்கு அபிநயம் செய்வது வழக்கம். கீர்த்தனை என்பது பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்ற நிலைகளில் இசைக்கும் கர்நாடக இசைப்பா வடிவமாகும். தெய்வம், நாடு, மொழி, நன்னெறி முதலாக எல்லா பொருளிலும் கீர்த்தனைகள் இருப்பினும் தெய்வ சிந்தனை தொடர்பான பக்தி சுவைக்கு முதன்மை கொடுக்கும் கீர்த்தனைகள் பரதநாட்டிய அரங்குகளில் அபிநயம் செய்வது உகந்தவை. தண்டாயுதமும் தனிவேலும் தன் கரத்தில் கொண்டாடல் செய்யும் குருநாதா, வண்டாடும் செங்கடம்பு பூண்ட தின்தோள் சேவகனே, சங்கடங்கள் எல்லாம் தவிர் என முருகனை அன்புடன் வழிபட்டு தியானிப்பவர்களுக்கு என்றும் குறைவில்லா ஞானத்தையும் பெரும் செல்வத்தையும் தரவல்லவன் ஞானவே வடிவான ஞான முதல்வன் முருகன். இவ்வழகனை பாபநாசம் சிவன் அவர்கள் மயில்வாகனா வள்ளி மணமோகனா மாயவன் மருகா அடிமை என ஆள வா 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 ராமதாசன் பணி குகா என மனமுருகி வேண்டுகிறார். கீர்த்தனை மயில்வாகனா, ராகம் மோகனா, தாளம் ஆதி. இயற்றியவர் பாபநாசம் சிவன். மயில்வாகன வள்ளி மனமோகன 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 சரவண பவன் வரமருள்வாய் மயில்வாகன வள்ளி மனமோகன வரமருள்வாய் மயில்வாகன வள்ளி மனமோகன சரவண வரமருள்வாய் மயில்வாகன வள்ளி மனமோகன சரவண சரி தத தத தப கரி சத சத தப பக கரி தி சத சரி கம் ரிபம் கத பசத சசதி சரி கத ச பத த ப
த சத பக ரி சரி க பத ரி சத பக பத சத பக கரி சத பக பமயில் வாகனா வள்ளி மனமோகனா கைலாய முதல் மலைகளிலெல்லாம் கழித்து விளையாடும் பன்னிரு கையா கைலாய முதல் மலைகளிலெல்லாம் கழித்து விளையாடும் பன்னிரு கையா முருகையா கைலாய முதல் மலைகளிலெல்லாம் கழித்து விளையாடும் பன்னிரு கையா முருகையா கைலாய முதல் மலைகளிலெல்லாம் கழித்து விளையாடும் பன்னிரு கையா முருகையா மமகில் வாகனாவள் மனமோகன சரவண மருள்வாய் மாமயில் வாகனாவள் மனமோகன பூர்ணச்சந்திரன் போலுமாறு மூக்க புவன முழுதும் நீரை மாலவன் மருக புவன முழுதும் நீரை மாலவன் மருக ஆரண பொருளே ஆரண பொருளே அடிமையனையாளன் ராமதாசன் பணியும் ராமதாசன் பணியும் போலுமாறு மூக்க புவன முழுதும் நீரை மாலவன் மருக ஆரண பொருளே கடிமயனையாள ராமதாசன் பணியும் சசம் சததப பக கரி சத சரிகம் ரிப கதா பசாத சதரி சரி கத பத கத பத சத பகரி சரிக கரி சத பக பமயில் வாகனா வள்ளி மனமோகனா சரவண பவன் வரமருள்வாய் மாமயில் வாகனா வள்ளி மனமோகனம் சரவண பவன் வரமருள்வாய் வரமருள்வாய் வரமருள்வாய். நான் ஸ்பீடா பாடணும். அடுத்த கலை வடிவம் கீர்த்தனை. ஆடும் தெய்வம் நீ அருள்வாய்.
இக்கீர்த்தனையை இயற்றியவர் பாபநாசம் சிவன். தஞ்சாவூரில் உள்ள போலகம் என்னும் ஊரில் பிறந்தவர் பாபநாசம் சிவன் அவர்கள். இவரது இயற்பெயர் ராசசர்மன். பெற்றோர் இவரை ராமையா என அழைத்தனர். ராமையா பிற்காலத்தில் பாபநாசம் சிவன் என்ற பெயருடன் 20ஆம் நூற்றாண்டில் கர்நாடக இசையில் பல ராகங்களில் 2500க்கும் அதிகமான கீர்த்தனைகளை இயற்றிய இசை மேதை ஆவார். இவர் அதிகாலையில் பாபநாசம் சிவன் கோயிலின் முன் நின்று உருகி நாள்தோறும் பாடியதால் சிவபெருமானே கைலாயத்தில் இருந்து இளைஞர் வடிவம் கொண்டு இறங்கி வந்ததாக புகழ்ந்து அங்கு உள்ளோர் பாபநாசம் சிவன் என்று அழைத்தனர். எண்ணம் முழுவதும் சிவன் என எண்ணி பாடல்களை தமிழில் இயற்றியவர். இசையால் வசமாகாத இதயமும் உண்டோ? ஆம், பாபநாசம் சிவனின் கீர்த்தனைகளை கேட்கும்போது அதுவும் உள்ளத்தை உருக்கும் பக்தியும் சேர்ந்து கொண்டால் அதுதான் பாபநாசம் சிவனின் கீர்த்தனைகள். கடந்த நூற்றாண்டு இசையுலகம் கண்ட இசை மாமேதை பாபநாசம் சிவன். இவர் இயற்றிய கீர்த்தனை ஆடும் தெய்வம் நீ அருள்வாய். இடது காலை உயர்த்தி ஆடும் தெய்வம் நீ, தயவு செய்து கருணையை எனக்கு வழங்குவாய். உனை நாடும் அடியவரின் பிறவி துயரற வீடு பேறு தரும் கருணை நிதியே அருள்வாய். இப்பாடலில் சொல்நயம்தான் எவ்வளவு அருமையாக அமைந்துள்ளது. கவிஞரின் அழகிய சொல்லாடல் கேட்போரை மயக்கும் தன்மையது. இப்பாடலுக்கு அமைந்த ராகம் காம்போஜி. இது ஒரு அரச ராகம். விலையுயர்ந்த நேர்த்தியுடன் அலங்கரிக்கப்பட்ட கோயில் யானை போன்று கம்பீரமானது. அதுதான் காம்போஜி. இப்படிப்பட்ட அற்புதமான காம்போஜி ராகத்தில் ஆதி தாளத்தில் பாடகர் பவானி கிஷோர்குமார் அவர்களின் கணீர் குரலில் அமைந்த பாடல் ஆடும் தெய்வம் நீ அருள்வாய். ராகம் காம்போஜி, தாளம் ஆதி. இயற்றியவர் பாபநாசம் சிவன் அவர்கள். இதைத் தொடர்ந்து இறுதி நிகழ்வாக மங்களம் இசைக்கப்படும். நடன நிகழ்வு இனிதே நிறைவு பெற்றதை குறிக்கும் வகையில் ஆடல் தெய்வமான ஆடல் வல்லானை வணங்கி நாட்டிய ஆசான், பக்க இசையாளர்கள், சபையோர் அனைவரையும் வணங்கி நிகழ்ச்சி மங்களமாக நிறைவு பெறும். தெய்வம் நீ அருள்வாய். நடமாடும் தெய்வம் நீ அருள்வாய். தளங்கு தக்கத்தி குத்தக்க தரி கிட்ட தோம் தத் தி தத்தி தத்தஜம் தத்தி தத்தரும் தத்தி தத்திமி தத்தி தக்கிட்ட தத்தி தத்தி தஜம் தத்தி தரும் தத்தி தரும் தத்தி கிட்ட தத்தி தத்தஜம் தத்தனம் தத்தரும் தக்கிட்ட தத்தி தஜம் தனம் தரும் கிட்ட தத்தரி தரி தத்தன தன தச்சோணு சோணு தத்திமி திமி தத்தரி தத்தன தரி கண சோணு திமி கிட்ட தரிடும் கிட்ட தரிடும் தத்தி கிட்ட தரிடும் தத்தரி தரி தத்தன தன தச்சோணு சோணு தத்திமி திமி தத்தரி தத்தன தரி கண சோணு திமி கிட்ட தரிடும் தத்தி கிட்ட தரிடும் தத்தரி தரி தத்தன தன தச்சோணு சோணு தத்திமி திமி தத்தரி தத்தன தரி கண சோணு திமி கிட்ட தரிடும் தத்தி கிட்ட தரிடும் ஆடும் தெய்வம் நீகருள்வாய். இடது பாதம் தூக்கியாடும் தெய்வம் நீகருள்வாய். இடது பாதம் தூக்கியாடும் தெய்வம் நீகருள்வாய்.
இடது பாதம் தூக்கி தக்க திமி தக்க தக்கிட்ட தக்க திமி தக்க தக்கிட்ட தக்க திமி தக்க தக்கிட்ட தக்க திமி தக்க தக்கிட்ட தக்கிட்ட தக்க திமி தக்கிட்ட தக்க திமி தக்கிட்ட 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 தே ஆடும் தெய்வம் நீ அருள்வார் இடது பாதம் தூக்கி ஆடும் தெய்வம் நீ அருள்வார் நாடும் அடியர் பிறவி துயரவேடும் தரும் கருணை நிதியே நாடும் அடியர் பிறவி துயரவேடும் தரும் கருணை நிதியே நாடும் நலம் நாடும் வணிகர் பிறவி துயரவேடும் தரும் கருணை நெறியே ஆடும் தேவனே அருள்வாய் தலங்கு தக்கத்தி குத்தக்க தரி கிட்ட தொம் தரி தரித தனதாம் தரித தன தன தனத ஜொணுதா தனத ஜொணு ஜொணு ஜொணுத திமிதாம் திமித திமி திமி திமித கிட்டதாம் திமித கிட்ட தரி தரித தன தரித தன தன தனத ஜொணு தனத ஜொணு ஜொணு ஜொணுத திமி திமித திமி திமி திமித கிட்ட திமித கிட்ட தரி தரித தன தன தனத ஜொணு ஜொணு ஜொணுத திமி திமி தென்த கிட்ட தரி தன ஜொணு திமி கட தரி கிடதோம் தக் கட தரி கிடதோம் தக்க திக்கு கட தரி கிடதோம் தரி தன ஜொணு தி தரி கிடதோம் தக் கட தரி கிடதோம் தக்க திக்கு கட தரி கிடதோம் தரி தன ஜொணு திமி கட தரி கிடதோம் தக் கட தரி கிடதோம் தக்க திக்கு கட தரி கிடதோம் சூபம் சேர்காளியுடனாடி படு தோல்வியஞ்சி திருச்செவியில் அணிந்த மணி தோடு விழுந்ததாக மாயம் காட்டியும் தோழும் பதம் உயர தூக்கியும் சூபம் சேர்காளியுடனாடி படு தோல்வியஞ்சி திருச்செவியில் அணிந்த மணி தோடு விழுந்ததாக மாயம் காட்டியும் தொழும் பதம் உயர தூக்கியும் விரி பிரபஞ்சம் முழுதும் ஆடும் நின் திருப்பதம் தஞ்சம் என உன்னையடைந்தேன் பிரபஞ்சம் முழுதும் ஆட்டும் நின் திருப்பதம் தஞ்சம் என உன்னை அடைந்தேன் பரிந்தல் திண்டாட்டம் கண்டு பரிசு தாரோரையே சபை நடுவே ததிமே எனகாடும் தெய்வம் நீ அருள்வாய் திண்டாட்டம் கண்டு பரிசு தாரும் துறையே சபை நடுவே ததிமே எனகாடும் தெய்வமே அருள்வாய் இடது பாதம் தூக்கியாடோ தெய்வமே அருள்வாய் 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 ஆடி நீ வருவாயையா அழகனே முருகையா ஓடி வந்தருள்வாயையா
உயர்ந்த மலை மேல் ஆடி நீ வருவாயையா அழகனே முருகையா ஓடி வந்தருவாயையா உயர்ந்த மலை மேலிருந்து தேடி நான் வருவேனையா தேடி நான் வருவேனையா தேவனே உனை காண தேடி நான் வருவேனையா தேவனே உனை காண பாடி நான் பணிவேனையா பழந்தமிழாலே உனை பாடி நான் பணிவேனையா பழந்தமிழாலே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் உள்ளாய் கருவாய் முயிலாய் கதியாய் கிளியாய் குருவாய் வருவாய் அருவாய் புகனே குருவாய் வருவாய் அருவாய் புகனே குருவாய் வருவாய் அருவாய் புகனே. எல்லாம் உடையான் குருவாகி இங்கு எமது அல்லல் அறுத்தான் என்று உந்தீபர அவன் தாள் தொழுவோம் என்று உந்தீபர இறையருள் இன்றி ஓர் அணுவும் அசையாது இந்த நாட்டிய விழா இனிதே நடைபெற்றமைக்கு ஆடல் வல்லானாம் அம்பலவாணரின் திருவடிகளையும் வெற்றிவடி வேலவனின் திருவடிகளையும் வணங்குகிறோம். இவ்வினிய பொன்மாலை பொழுதில் நமது சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் சிரவை ஆதீனம் தவத்திரு ராமானந்த குமரகுருபர சுவாமிகள் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். குருவருள் இருந்தால்தான் திருவருள் கிட்டும். அவ்வகையில் நடன தாரைக்கு நல்ல ஆசானாய் இருந்து வழிகாட்டும் குரு நந்தினி செல்வராஜ் அவர்களை வரவேற்பதில் அகமகிழ்கிறோம். அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அற்புதமாய் நடனமாடிய நடன தாரகை மற்றும் அவரின் பெற்றோர்களையும் வரவேற்கிறோம். அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தது சிறப்பு செய்யும் நிகழ்வு. சிறப்பு விருந்தினர் சிரவை ஆதீனம் திருப்பெருந்திரு குருமகா சந்நிதானம் அவர்களை சிறப்பு செய்ய செல்வி சிவ சே புவனேஸ்வரி அவர்களை நினைவு பரிசினை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அகனம் ததகனம் நம் ததனம் நம் 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 தனம் நம் த அகனம் ததகனம் ததகனம் தனம் நம் 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 ததம் நம் 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 ததனம் நம் த அகனம் ததக தெய்வீகமான நாட்டியத்தை போற்றும் கலை செல்வியாய் தான் கற்ற கலையை ஆர்வமுடன் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பொற்சபை கலைக்கூடத்தை மிகச் சிறப்போடு வழிநடத்தும் குரு நந்தினி செல்வராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்குமாறு செல்வி புவனேஸ்வரியின் தாயார் கௌரி அவர்களை அழைக்கின்றோம். அனதும் தனம் 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 நம் 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 ததகனம் ததகதும் தத அனதும் ததகனம் ததம் நும் தனும் ததகனும் ததகனும் தனும். முத்தொழில் புரிந்து வருவது இறை, முத்தமிழின் மையமாக இருப்பது இசை. அதனால்தான் அப்பர் பெருமானும் பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி என பாடி பரவசமடைகின்றார். இப்படிப்பட்ட தெய்வீக இசையை தனது கம்பீரமான குரலால், அற்புதமான உச்சரிப்பால், தன்னுடைய இசை அனுபவத்தினால் தான் அமர்கின்ற மேடைகளை தன் வசப்படுத்தும் வல்லவர் பாடகர் திரு பவானி கிஷோர்குமார் அவர்கள். ஆடும் நபர்களின் தன்மைக்கு ஏற்ப தன் லய பங்களிப்பை தருபவர் திரு போடக்குடி நவீன் அவர்கள். தன் வயலின் இசையால் உருகாத மனங்களையும் உருக வைக்கும் உன்னத கலைஞர் திரு பாலக்காடு NV சிவராமகிருஷ்ணன் அவர்கள். இவர்கள் மூவருக்கும்
புவனேஸ்வரியின் தந்தை சிறப்பு செய்கின்றார். சிறப்பான முறையில் அழகு மிளிர குழந்தைக்கு ஒப்பனை அலங்காரம் செய்த ஒப்பனை கலைஞர் திரு கோவை மகேஷ் அவர்களையும், ஆடை வடிவமைப்பாளர் திருமதி தீபா அவர்களையும் கௌரவிக்குமாறு புவனேஸ்வரியின் தாயார் அவர்களை அழைக்கின்றோம். இன்றைய நிகழ்வுகளை நாளை கண்டு மகிழ நிகழ்ச்சியை வடிவமைத்து தந்து மெருகேற்றிய புகைப்படம் மற்றும் காட்சிப்பதிவு கலைஞர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குமாறு புவனேஸ்வரியின் தந்தை அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். சேயோன் மேய மைவரை உலகமும் என்பது தொல்காப்பியர் வாக்கு. பல்லாயிரம் ஆண்டுகளாக உலகெங்கும் பறந்து விரிந்து நிற்கும் சைவ சமயத்தின் முழுமுதற் பொருளாகிய சிவபெருமானின் சேய் ஆதலால் முருகப்பெருமானுக்கு சேயோன் என்ற பெயர் ஏற்பட்டது. முருகனை முழுமுதற் கடவுளாய் வழிபடும் கௌமார மடாலயம் என வழங்கப்படும் சிரவை ஆதீனம் 1830 பழனியில் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகளிடம் உபதேசம் பெற்று திரு ராமானந்த சுவாமிகளால் நிறுவப்பட்டது. கொல்லா நோன்பு, இறை அன்பு, அற ஒழுக்கம் ஆகியவற்றை சான்றாண்மை மிக்க இக்கொங்கு நாட்டில் முதலில் பரப்பிய தவசீலர் ஆவார். ஓதாமல் உணர்ந்த இப்பெருமான் ஞானத்தையும் செல்வத்தையும் வாரி வழங்கிய வள்ளல். அன்னை தமிழ் மீது பற்று மிக்கவராய் வாழ்ந்தவர். திரு ராமானந்த அடிகளாரின் முதன்மை சீடர் திரு கந்தசாமி சுவாமிகள். இவர் 1923 2ஆம் பட்டமாக அருளாட்சி ஏற்றார். இப்பெருமான் சமய வேறுபாடோ மொழி வேறுபாடோ சற்றும் இல்லாதவர். தாய் தமிழின் மீது கொண்ட பற்றால் இயல்பிலேயே கவிச்சிங்கமாய் விளங்கியவர். கொங்கு நாட்டு கச்சியப்பர் என அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டவர். சிரவை ஆதீனத்தின் 3ஆம் பட்டமாக அருளாட்சி செய்தவர் சீர்வளர் சீர் சுந்தர சுவாமிகள். இவர் வாழ்ந்த காலத்தை கொங்கு நாட்டின் பொற்காலம் என்பர். பெரியவரான பேரறிஞராக விளங்கியவர். இறைவடிவாய் விளங்கும் 108 யானைகளை வைத்து உலக பெருவேள்வி நடத்தி உலகத்தையே வியக்க வைத்தவர். தமிழ்நாட்டிலேயே முதலாக மலர் வழிபாட்டையும் திருநெறிய தமிழில் திருக்குற நன்னீராட்டு பெருவிழாவையும் தொடங்கி வைத்தவர். தன் ஞான பயணத்தில் தமிழுக்கு பெருமை சேர்த்தவர். திரு கஜபூஜை சுந்தர சுவாமிகளின் சீடர் திரு குமரகுருபர சுவாமிகள். சிரவை ஆதீனத்தில் 4ஆம் பட்டமாக அருளாட்சி செய்து வருகிறார். அடிகளார் அவர்கள் திரு கந்தசுவாமி சுவாமிகளின் இலக்கியங்களில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர். அடிகளார் அவர்கள் ஞான நெறியில் நின்று தமிழ் மொழிக்கும் நம் பண்பாட்டிற்கும் நம் சமயத்திற்கும் இடையூறுகள் நிகழும் போதெல்லாம் நம் மாண்பை பறைசாற்றும் வகையில் தலைமையேற்று எடுத்தியம்பும் ஞானியாக விளங்குகிறார். தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகெங்கும் தன் ஞான பயணத்தை தொடர்ந்து கௌமாரம், திருப்புகழ், அருணகிரிநாதரின் அரும்பணி,
திருக்கோயில் திருப்பணி என செந்தமிழ் கடவுள் முருகனின் புகழை உலகெங்கும் பறைசாற்றி வருகிறார். அடிகளாரின் அருளாட்சியில் சமயப்பணி, தமிழ் இலக்கியப்பணி, கல்விப்பணி, சமுதாயப் பணி ஆகியவற்றின் மேம்பட்ட வளர்ச்சி திருவருளாலும் குருவருளாலும் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஆதி குருவாகிய பரம்பொருள் முருகப்பெருமானிடமிருந்து பெற்ற உபதேசம் பரம்பரை பரம்பரையாக தொடர்கின்றது. எனவே தான் குருவே பரம்பொருள் என போற்றுகின்றது கௌமார சமயம். இத்தனை சிறப்புமிக்க சிரவையாதீனத்தின் போற்றுதலுக்குரிய சீர் வளர் சீர் குருமகா சன்னிதானங்கள் அவர்களை அருளாசி வழங்க பணிவோடு வேண்டுகிறோம். திருச்சிற்றம்பலம். விழிக்குத் துணை திருமென்மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணையவன் பன்னிருதோளும் பயந்ததனை வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடமும் மயூரமுமே. எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய முருகப்பெருமானின் செந்தாமரை திருவடிகளையும் சிரவையாதீனம் ஆதி குருமுழு திருப்பெருந்தூர் ராமானுஜனுடைய குருவர்களையும் மனமை மொழிகளால் வாழ்த்தி வணங்கி இன்று பொற்சபை அருங்கலைக்குழுவினுடைய ஆலயத்தின் சார்பாக செல்வி புவனேஸ்வரி அவர்கள் சலங்கை பூஜையை செய்து தன்னுடைய நாட்டியத்தை இன்று பரதநாட்டியத்தை இங்கு அரங்கேற்றி இருக்கின்றார்கள். முதலிலே அவருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் அவருக்கு ஆசிரியராக இருந்து சிறப்பான முறையிலே இந்த கலையை கற்றுக் கொடுத்திருக்கின்ற ஆசிரியர் நந்தினி செல்வராஜ் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி இங்கு சிறப்பான முறையிலே வடிவமைத்த குரலிசையிலே பாடி சிறப்பித்த பவானி கிஷோர்குமார் அவர்களுக்கும் மிருதங்கம் போலக்குடி நவீன் அவர்களுக்கும் நரம்பிசை பாலக்காடு சிவராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் உறுதுணையாக இருந்த மற்ற ஒப்பனையாளர்கள், இந்த ஒளிப்பதிவு செய்த கலைஞர்கள், இந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள், இங்கு இந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் கண்டிருக்கின்ற இந்த நாட்டினை சலங்கை பூஜைக்கு வருகை தெரிந்திருக்கின்ற அனைவருக்கும் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய கம்பர் சொல்லுகின்ற பொழுது ஆய கலைகள் 64 என்று சொல்லுவார். 64 கலைகளிலே ஒவ்வொரு கலையும் நாம் பேசுகின்றதும் எழுதுகின்றதும் பாடுவதும் எழுதுவதும் ஓவியங்களாக தீட்டுவதும் இப்படி ஒவ்வொரு கலையும் நமக்கு ஆய கலைகளிலே ஒன்றாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே நமக்கு உரியதாக இருப்பது இந்த பரதம். அந்த பரதக்கலை என்பது மிக தொன்மையானதாக பரதமுனி என்று சொல்லுகின்றவருடைய தோற்றுவித்ததாக நமக்கு அறநூல்களெல்லாம் சொல்லுகின்றது. இதற்கு உரிய கடவுள் ஒரே கடவுளாக போற்றப்படுகின்றவர் அம்பலவான பெருமான் என்று சொல்லுகின்ற நடராஜ பெருமான். நாட்டியத்திற்கு உரிய கடவுளாக போற்றப்படுகின்றார். பல்வேறு கடவுள்கள் இருந்தாலும் இந்த கலைக்குரிய கடவுளாக போற்றப்படுவது சிவபெருமானுடைய ஒரு வடிவமாக இருக்கின்ற நாட்டியத்திற்கு இருக்கின்ற நடராஜ பெருமானுடைய சிறப்போடு இந்த கலை நம்முடைய உலகம் முழுவதும் இன்று சென்று கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த கலையை இன்று சிறப்பான முறையிலே சலங்கை பூஜையோடு தொடங்கி அந்த அபிநயங்கள் என்று சொல்லுவார். இந்த பரத நாட்டியத்திற்கு உரியது அதனுடைய அபிநயங்கள் என்று சொல்லுவார்கள். கண்ணினுடைய அந்த செயலும் கையினுடைய அந்த நளினமும் அதனுடைய நாட்டியத்திற்குரியதாக கால் ஆட வேண்டும், கண் பார்க்க வேண்டும், கை உடைய அசைவுகளோடு தான் இந்த நாட்டியத்தினுடைய சிறப்பை நமக்கு சொல்லுவார். இந்த கலையை இன்று நேற்றல்ல, நம்முடைய நீண்ட காலமாக தமிழருடைய வாழ்வியலோடு இருப்பது தான் இந்த நாட்டிய கலையாக இருக்கின்றது. நமக்கு சிலப்பதிகாரத்திலேயே இந்த நாட்டியத்தினுடைய பெருமை சொல்லப்படுகின்றது. நாட்டியம் மட்டுமல்ல, நாட்டியத்திற்காக அமைக்கப்படுகின்ற மேடை எப்படி இருக்க வேண்டும், மேடையிலே எங்கெங்கெல்லாம் இந்த கலைஞரெல்லாம் இருந்து தங்களுடைய பாட வேண்டும், இசைக்கருவிகளை எல்லாம் வாசிக்க வேண்டும் என்கின்ற சிறப்புடையதாக போற்றப்படுகின்றது. ஆகவே அந்த கலையை இன்று கற்று இங்கு தொடங்கி இருக்கின்ற அந்த குழந்தைக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி
இறைவன் அம்பலவான பெருமான். பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி என்று அப்பர் பெருமான் போற்றுவார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியின் அழகில் ஜோதியின் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே சொல்லுவார். அப்பர் பெருமான் மற்றொரு இடத்திலே சொல்லுகின்ற பொழுது அந்த இறைவனுடைய அந்த வடிவத்தை சொல்லுகின்றார். குடித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் குமிழ் சிரிப்பும் பணித்த சடையும் பவளம்போல் மேனியும் பால் வெந்நீரும் இனித்த முறை அடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவது மாநிலத்தை என்று சொல்லுவார். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் குமிழ் சிரிப்பும் பணித்த சடையும் பவளம்போல் மேனியும் என்று சொல்லுவார். அப்படி இறைவனுடைய அந்த வர்ணனையெல்லாம் நமக்கு நம்முடைய முன்னோர்களெல்லாம் வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். அந்த கலை இன்று சிறப்பாக பல்வேறு குழந்தைகள் எல்லாம் இன்று அதை கற்று அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் கல்வி அவசியம். கல்விக்கு மேலே நம்முடைய பண்பாடாக பாரதத்தினுடைய பண்பாடாக இருப்பது இதுபோல இருக்கின்ற கலைகள் தான். ஆடல் கலையும் பாடல் கலையும் நமக்கு முன்னோர்கள் வகுத்து கொடுத்திருக்கின்றார். எத்தனையோ கீர்த்தனைகளை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். அது சிறப்பான முறையிலே அரங்கேற்றி இருக்கின்ற அந்த குழந்தைக்கு வாழ்த்துக்களை சொல்லி திருப்புகழிலே அருணாத பெருமான் சொல்லுவார். அந்த இறைவனுடைய குடும்பமே ஆடியது என்று சொல்லுவார். நெடிய மாமனாராட மாமியாராட நீயமாடி நானுமாடி வரவேணும்னு அருணாத பெருமான் சொல்லுவார். குடும்பமே ஆடியது என்று அதனுடைய சிறப்பாக சொல்லுகின்ற பொழுது அருணாத பெருமான் பாடுவார். அப்படி இந்த குழந்தை மிகச்சிறப்பான முறையிலே தன்னுடைய சலங்கை பூஜையின் மூலமாக தன்னுடைய கலையை இங்கு அரங்கேற்றி இருக்கின்றதும் தொடர்ந்து இது சிறப்பான முறையிலே இந்த கலையை கற்று இன்னும் சிறந்த முறையிலே வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளை சிந்தித்து வாழ்த்தி அவருக்கு துணையாக இருந்த கலையை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பொதுமக்களுக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் பக்கவாத்திய கலைஞர்களுக்கும் இப்படி வாழ்த்துக்களை சொல்லி எல்லாரும் எல்லா வளங்களும் வர வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கின்றோம். இப்பொழுது குருமகா சன்னிதானம் அவர்கள் செல்வி புவனேஸ்வரிக்கு சான்றிதழ் அளித்து சிறப்பு செய்ய மறு கேட்டுக்கொள்கின்றோம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்ற சீரிய சிந்தனையோடு செயல்படுபவர் மதிப்பிற்குரிய குரு நந்தினி செல்வராஜ் அவர்கள். இவர் 2014ஆம் ஆண்டு பொற்சபை கலைக்கூடத்தை 4 மாணவ செல்வங்களோடு ஆரம்பித்தார். இன்று 10ஆம் ஆண்டில் 170 மாணவ கண்மணிகளோடு அடியெடுத்து வைக்கிறார். சிறு விதையாய் ஆரம்பித்து இன்று விருட்சமாய் 3 கிளைகளோடு செயல்பட்டு வருகிறது. மேலும் வெளிநாட்டில் வாழும் மாணவர்களுக்கும் இணையவழி வகுப்பு மூலம் தன் கலை சேவையை செய்து வருகிறார். குரு நந்தினி செல்வராஜ் அவர்கள் ஒரு தலை சிறந்த குருவாக மாணவர்களுக்கு பரதக்கலையின் நுணுக்கங்களையும் செழுமையான புரிதலை உண்டாக்குவதையும் நோக்கமாக வைத்துள்ளார். தாளம், நடன கோட்பாடுகள், நடன வரலாறு, அடவுகள் மற்றும் அபிநயங்கள் ஆகிய அம்சங்களில் பயிற்சியளிக்கப்படுகிறது. இது தவிர பல்வேறு நடன தயாரிப்புகளில் மாணவர்கள் பங்கு பெறுகின்றனர். இந்த நடன தயாரிப்புகள் புராண கதைகள் மற்றும் தமிழ் இதிகாசங்களை உள்ளடக்கியது. ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் ஒரு தளமாக பொற்சிலம்பொலி என்ற நிகழ்வு நடைபெறுகிறது. பொற்சபை மாணவர்கள் நடன கலைஞர்களாக மட்டுமல்லாமல் திறமையான நடன அமைப்பாளர்களாகவும் வடிவமைக்கப்படுகிறார்கள். பள்ளி மாணவர்களுக்கு பாட்டு மற்றும் வீணை பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. குழந்தைகள் மட்டுமின்றி பெற்றோரும் ஆர்வத்துடன் பரதம் மற்றும் வீணை பயின்று வருகின்றார்கள்.
இச்சிறப்புமிக்க பொற்சபை கலைக்கூடத்தை செவ்வனே வழிநடத்தும் குரு நந்தினி செல்வராஜ் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றோம். ஸ்ரீ குருப்பியோ நமஹ. இந்த சலங்க பூஜை விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் பொற்சபை சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புவனேஸ்வரி இன்னைய ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க தான். எல்லாரும் ஒரு பலத்த கைத்தட்டுகளை அவளுக்காக தர சொல்கிறேன். புவனேஸ்வரி என்கிட்ட வரும்போது ஐ திங்க் 8th standard 4 years ago வந்திருந்தாப்புல. அப்போ ஷி வாஸ் ஆல்ரெடி ட்ரெயின்டு டான்ஸில் வந்து ஏற்கனவே ட்ரெயின் ஆகி தான் வந்திருந்தாப்புல. பட் அவளுக்கு வந்து போயிட்டு வர முடியல, அதனால் கட் ஆயிருச்சு. பட் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது மேம், அதனால் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நான் வந்து கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பிகாஸ் ஹர் ஹவுஸ் இஸ் இந்த துடியலூர் கிட்ட அவள் வீடு. அப்போவே சொன்னேன், துடியலூர்லேருந்து நீ வீக்கெண்ட் ஆனால் யூ ஹாவ் டு கம் டில் இது வரைக்கும் வரணும், பாப்நாயக்கன் பாளையம் வரைக்கும் வரணும், அது அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கே பாப்பான்னு. இல்லை மேம் நான் கண்டிப்பாக வந்துடுவேன், எப்படியாச்சும் வந்துடுவேன், பறந்து வந்துடுவேன் அப்படின்னா. ஆனால் அவன் சொன்ன மாதிரி 4 வருஷமும் பறந்து தான் வந்தா, பறந்து தான் கற்றுக்கிட்டா. அண்ட் புவனேஸ்வரியோட டெடிகேஷன் வந்து சம்திங் ஐ ரியலி என்ஜாய் ஒர்க்கிங் வித் புவனேஸ்வரி. புவனேஸ்வரி வந்து ஒரு செகண்டு கூட அமைதியாக இருக்கவும் மாட்டா. காலும் சரி, கையும் சரி, வாயும் சரி, எதுவுமே அமைதியாக இருக்காது. அண்ட் கொஞ்ச நாள்லேயே, அந்த 4 வருஷத்துலேயே கொஞ்ச நாள்லேயே பொற்சபையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே புவனேஸ்வரியை நல்லா தெரியும். எல்லா சென்டருக்குமே தெரியும். 3 சென்டரில் நடக்குது, காலப்பட்டியில், சிங்கநல்லூரில், பாப்பநாயக்கன் பாளையத்தில். 3 சென்டருக்கும் வந்து அங்கே இருக்கிற அத்தனை குழந்தைகளோடையும் பழகி, அத்தனை குழந்தைங்களுக்கும் கிளாஸும் எடுத்து, நான் சொல்லியிருக்கவே மாட்டேன், அவளே கிளாஸ் எடுத்து ஒரு மினி ஹீரோயின் மாதிரி சுற்றிட்டு இருப்பாள் அந்த 3 சென்டருக்கும். அண்ட் ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் தெம் சிம்பிளான ஐட்டம் எதுவுமே இல்லை இந்த வாட்டி இன்றைக்கி பண்ணது. அதுவும் சிங்கிளாக சலங்க பூஜை லெவலில் பண்ணும் போது ரொம்ப யோசித்து ரொம்ப பயந்து தான் நாங்கள்லாம் எடுப்போம். ஏன்னா சலங்க பூஜைங்கிறது அப்போ தான் ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டான ஐட்டம் கொடுக்கும் போது ஒரு 3 பேர் சேர்ந்து பண்ணும்போது நடுவில் வந்து அவங்களுக்கு ஒரு கேப் கிடைக்கும், ஸோ ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. பட் இவ சிங்கிளாக பண்ணும்போது அப்போவே வந்து நாங்கள் ஐட்டத்தோட அந்த டிஃபிகல்ட்டி லெவலில் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொடுப்போம். ஸோ தட் டயர்ட் ஆகிடக்கூடாது. 5 ஐட்டம் 6 ஐட்டம் ஆடும்போது, ஏன்னா கம்பல்சரி 5 ஐட்டம் கண்டிப்பாக ஆடி ஆகணும் பொற்சபையை பொறுத்த வரைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புவனேஸ்வரி ஷி ஹஸ் டன் 6 உருப்படிகள் பண்ணியிருந்தா. 6 உருப்படிகளுமே ரொம்ப கஷ்டமான உருப்படிகள். அதுவும் அந்த கடைசி ஆடும் தெய்வம் நீ அருள்வாய் வந்து அது 2 ஜதி உள்ளர நுழைச்சி, அப்போ அவளுக்கு அதுவும் இந்த சலங்க பூஜை வந்து நாங்கள் பிளான் பண்ணது ஜனவரியிலேருந்து தள்ளி போய் எனக்கு முடியாமல் போய், அப்புறம் பர்சனல் இஷ்யூஸ்னால தள்ளி போய் பண்ணும் போது நான் ட்ராவல் ஆகி போனதுனால அங்கேருந்து நான் லாகின் பண்ணுவேன். இந்த ஆடும் தெய்வம் நீ அருளாய் அவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டா. 2 ஜதி, அதில் அந்த கால் தூக்கி வைக்கிற ஸ்டாண்ட், அதெல்லாம் ஃபஸ்ட்டு அவளுக்கு வரல. பட் ஷீ ப்ராக்டிஸ்ட் இட் த்ரூ அவுட் அண்ட் ஷி செட் ஷி வில் கெட் இட் டன். நடுவில் கூட நான் நினச்சேன் சரி கொஞ்சம் மாற்றி வச்சுக்கலாமான்னு. ஷி செட் நோ மேம், எப்படியாச்சும் நான் காலை தூக்கி தலையில் வச்சிட்றேன், நீங்கள் பாருங்கள் நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி தான் ஷீ டிட் இட். அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட் ஹர் ஃபார் தட். இன்னொரு இது என்னென்னா புவனேஸ்வரியோட அண்ட் another thing I admire about புவனேஸ்வரி is her mother. அவங்க அம்மா எனக்கு ஆல்மோஸ்ட் 21 years I know her. She is my college classmate. We both have been friends for almost 21 years. And அந்த அவ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது 21 வருஷத்துக்கு முன்னாடி இது எப்படி நான் கௌரியை பார்த்தனோ அப்படியே தான், அதே டெடிகேஷன், அதே சின்சியாரிட்டி, அதே டிசிப்ளின். பிகாஸ் தட்ஸ் வாட் ஐ சா இன் ஹர் மதர். அவங்க அம்மாவை நானும் ஒன்றா படித்த போது இதே மாதிரி தான் அந்த சின்சியாரிட்டி டிசிப்ளினை வந்து வாட் எவர் ஷீ ஹஸ் டன் ஷீ ஹஸ் இன்கல்கேட்டட் ஆன் த சைல்டு. அண்ட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் ஃபார் அ டான்சர். ஒரு நல்ல டான்சர், ஒரு நல்ல நடன கலைஞருக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கிறது டிசிப்ளின். அது வந்து ஐ நோ ஹர் மதர் ஹேஸ் இட் அண்ட் ஐ சா தட் ஷீ ஹஸ் இன்கல்கேட்டட் இன் ஹர் டாட்டர். அண்ட் அ பிக் அப்ளாஸ் டு த பேரண்ட்ஸ். அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கண்டிப்பாக ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டையும்
ஹார்ட் ஒர்க்கிங் டிசிப்ளின் ஸ்டூடெண்ட்டை வந்து எங்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. பிகாஸ் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு ஹேவ் ஹர், டு கால் ஹர் அஸ் மை ஸ்டூடெண்ட். ஸோ தேங்க்யூ ஆல், மை பெஸ்ட் விஷஸ் புவனேஸ்வரி. இதே மாதிரி அவளோட அரங்கேற்றத்துக்கும் எல்லாரும் வந்து அவளை வாழ்த்தி அண்ட் மேலும் மேலும் இந்த துறையில் நீ நல்ல பேர் எடுப்ப, ஐ எம் வெரி ஷுர். தேங்க்யூ ஆல், ரொம்ப நன்றி எல்லாரும் வந்ததுக்கு, ரொம்ப நன்றி. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அவர் டியர் பியர்ஸ் அமிர்தவர்ஷினி. அவங்க அங்கேருந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எங்களை சொல்லுங்கள் மேம், எங்களை சொல்லுங்கள். புவனேஸ்வரியை வந்து ப்ராக்டிஸ் கொடுத்த மிதுலா, வர்ஷா, தாஸ், சஞ்சு, பூஜா அண்ட் அமிர்தவர்ஷினி அவங்கெல்லாம் வந்து நான் கிளாஸ் தனியாக எடுத்துட்டோமா அவளை திருப்பி ஆட வைப்பாங்க. திருப்பி ஆடி பண்ணி இதை பண்ணி காமி, அவங்கெல்லாம் பாடி ஆடி அவளை ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் கேர்ள்ஸ். தேங்க் பண்ணிடுமா. தேங்க்யூ ஆல். குழந்தை செல்வத்திற்கு அருளாசி வழங்கிய சிரவை ஆதீனம் குருமகா சன்னிதானம் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பொற்சபையின் ஒவ்வொரு மாணவிகளின் செயல்பாடுகளையும் புரிந்து அவர்களின் திறனுக்கு ஏற்றவாறு அழகான சிற்பங்களாக செதுக்கி கலை வடிவம் தந்த கலைவாணியாம் குருவின் புரிந்துணர்வுக்கு நன்றிகள். நன்றி நவிழ்தல் நம் தமிழர் மரபு. இச்சலங்கை வந்தன விழா சிறப்பாக நடைபெற்றமைக்கு அனைவருக்கும் நன்றி நவிழ வருகிறார் நாட்டிய தாரகை செல்வி சிவசே புவனேஸ்வரியின் தந்தை திரு செந்தில்குமரன் அவர்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். முன்னவனே யானை முகத்தவனே முத்திநலம் சொன்னவனே என்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சோட சேகரனே விநாயகப் பெருமானே எல்லாம் உடையான் குருவாகி இங்கமர்ந்து அல்லலறுத்தான் என்று உந்தியும் பெற அவன் தாள் தொழுவாம் என்று உந்தியும் பெற. எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவடிகளை போற்றி வணங்கி முருகப்பெருமானுடைய திருவடிகளையும் போற்றி வணங்கி சிறுவை ஆதீனம் 4ஆம் குருமகா சன்னிதானங்களுடைய திருவடிகளை போற்றி வணங்கி இந்த என்னுடைய மகள் சிவசே புவனேஸ்வரனியோடைய சலங்கை பூஜையில் நிகழ்வில் கலந்து கொண்ட அத்தனை நல் உறவுகளுக்கும் எல்லா வல்ல எம்பெருமானுடைய அருங்கரணையோடு உங்களை வரவேற்று இந்த நிகழ்வை நல்ல விதத்தில் சிறப்பித்து அமைதி காத்து என்னுடைய குழந்தைகளுக்கு நல்விதத்தில் உங்களுடைய வாழ்த்துக்களையும் அருளையும் குடைத்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய அருங்கரணையோடு அவருக்கு என்னுடைய மகளுக்கு சிவ புவனேஸ்வரிக்கு குருவுக்கு குருவாக இருந்து நல்ல கலைகளிலையும் பாடல்களையும் நாட்டியத்திலையும் எல்லா வல்ல சிறப்புகளை எய்தும் வகையிலே அவருக்கு நல் ஒழுக்க சிந்தனையோடு கூடிய ஒரு நல்ல ஒரு குருவாக அமைந்து குருவுக்கு மேலாக அவருக்கு நல்விதத்தில் உறுதுணையாக நின்று எத்தனையோ நிகழ்வுகளிலே அவருக்கு தளர்ந்த போதும் என் மகளுக்கு தளர்வு அறியாத ஒரு வகையிலே நல்ல குருவாகி இருந்து இந்த அளவுக்கு அந்த சலங்கை பூஜை நிகழ்வுகளை ஏற்கனவே அவங்களுடைய குரு உங்களிடம் எடுத்துரைத்தது போல சிறப்பாக இந்த நடனத்தை புரிய செய்த அந்த குரு நந்தினி செல்வராஜ் அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய மகளுக்கு மட்டுமல்ல அவங்களுடைய பயிலக்கூடிய சக மாணவிகளுக்கும் நல்ல குருவாக இருந்து இன்னும் கலைகளில் சிறந்து விளங்கி எல்லா வல்ல எம்பெருமான அருங்கரையோடு அவர்களுக்கு எல்லா நலமும் எல்லா வளம் கிடைக்க பெறட்டும் என்று வேண்டி வணங்கி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நடன அமைப்பு மற்றும் குரல் இசை, மிருதங்கம், நரம்பிலை எல்லாம் இசைத்து அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை கலைஞர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இங்கு வந்திருந்து என்னுடைய உற்ற உறவான எங்களுடைய குடும்ப நண்பர்களாக இருந்து இந்த பொற்சபை நாட்டிய பள்ளிகளே பயிலக்கூடிய என்னுடைய மகளுடைய சக மாணவிகளுடைய பெற்றோர்களுக்கும் வந்திருந்து வாழ்த்து உரைத்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். சிவா, திருச்சிற்றம்பலம். நித்தோம் தனன தீரனா தீரனா நித்தோம் தனன தீரனா தீரனா நித்தோம் தனன தீரனா தீரனா நித்தோம் தனன தீரனா தீரனா உதன தீம் தன தீம் தன தீரனா உதன தீம் தன தீம் தன தீரனா தீம் தனோ 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 தீரனா தீம் தனோ தனோ
தனனதிரனா தீரனா தித்தோம் தனனதிரனா தீரனா தித்தோம் தனனதிரனா தீரனா தித்தோம் தனனதிரனா தீரனா உதன தீம் ததன தீம் தன தீரனா உதன தீம் ததன தீம் தன தீரனா தீம் தனோதனோ தனோ தீரனா தீம் தனோதனோ தனோ தீரனா தோம் தனன தீரனா தீரனா தோம் தனன தீரனா தீரனா தோம் தனன தீரனா தீரனா தோம் தனன தீரனா உதனதீம் ததிரனா தீரனா உதனதீம் ததிரனா உதனதீம் ததிரனா தீரனா உதனதீம் ததிரனா தீரனா தீம் ததிரனா தீரனா தீம் ததிரனா தீரனா தீம் ததிரனா தீரனா தீம் ததிரனா திரநாததீம் ததிரநாததீம் 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 ததனரி தோம் தனன நிரனா தீரனா தோம் தனன நிரனா தீரனா